அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தில் 4வது யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த கலியுகத்தில் பெண்களுக்கு அநீதி விளைவிக்கப்படுகிறது. இது காலங்காலமாக கிருதாயுகத்திலும் தாட்சாயணிக்கு அநீதி விளைவிக்கப்பட்டது. அடுத்து திரேத யுகத்தில் பல நல்லோர்கள் வாழ்ந்தார்கள். அந்த திரேத யுகத்தில் வாழ்ந்தவர் ஸ்ரீ ராமபிரான். ராமர், லட்சுமணர், பரதர், சத்துருக்கர், இது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஜனகனுடைய மகளாகிய சீதா தேவியை திருமணகாலம் செய்தார். செய்து வாழ்ந்து கொண்டு வரும்போது யாரோ ஒருவர் சொன்னார் என்பதற்காக 5 மாத கர்ப்பஸ்திரியாக இருக்கும் சீதா தேவியை அனாந்தர காட்டில், சூரிய ஒளி புக முடியாத ஒரு காட்டினில் கொண்டு விட்டு வா என்று தன்னுடைய தம்பிக்கு ஆணையிட்டார். அவரும் கானகத்தில் கொண்டு போய் விட்டு வந்தார். அப்படியேப்பட்ட கலங்கத்தை பொறுத்து கொள்ள முடியாத இந்த ஸ்ரீ ராமபிரான் தந்தையருடைய வீட்டுக்கு சீதாதேவியை அனுப்பியிருக்கலாம். தன்னுடைய வாரிசை வயிற்றில் வளர்த்து கொண்டு இருக்கின்றார் என்று தெரிந்தும் சூரிய ஒளி புக முடியாத காடு, சிங்கம், கரடி, யானை, ஒட்டகம், இப்படி ஏற்பட்ட வனவிலங்குகள் வாழ்கின்ற காட்டினிலே கொண்டு போய் விட்டு வா என்றார். ராவணன் சிறையெடுத்தான். ராவணனை சம்ஹாரம் பண்ணி சீதையை மீட்டு வந்தார். நீ சரியாகத்தான் இருக்கின்றாயா, தீக்குளித்து வா என்று சீதாதேவியை சோதனை செய்தார். அந்த அம்மையாரும் தீக்குளித்தார். கடைசியில் வீட்டுக்கு வரும்போது மறுமுறையும் சந்தேகித்தார். இது மிக கொடூரமானது அல்லவா? இன்று எல்லோரும் வணங்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானே தன்னுடைய மனைவியாகிய சீதாதேவிக்கு பெரும் பாவத்தை இழைத்தார். வேறு வேறு பதிவுகளில் அதை விளக்கமாக பார்த்தாலும் பெண்களுக்கு நடந்த கொடூரத்தில் திரேயுகத்தில் சீதாதேவிக்கு நடந்த கொடூரம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கொடூரம். சரியா நேயர்களே? இதை அடுத்த பதிவினில் நாம் விளக்கமாக பார்த்தாலும் கிருதயுகம் திரேத யுகத்திலும் பெண்களுக்கு பாவமே செய்யப்பட்டுள்ளது.